அனைவருக்கும் வணக்கம். விடியும் நேரம்ங்கிற சிறுகதை திருமதி கேத்ரின் ஆரோக்கியசாமி அவங்களோட சிறுகதையிலிருந்து கலாட்டா கல்யாணங்கிற ஒரு கதை, கலாட்டா கல்யாணங்கிறதோடைய கதை சுருக்கத்தை பற்றி இதில் பார்க்க போகிறோம். இதனுடைய மையக்கருத்தா அப்படின்னா என்ன அப்படின்னா, கருப்பு பணம் அதை எப்படி ஒழிக்கலாங்கிற ஒரு மோடியினுடைய திட்டத்தினால ஒரு கல்யாணம் பண்ணுற ஒரு ஃபேமிலி எப்படி அதில் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு தொகுப்பு தான் இது. அதை பார்ப்போம். தேவசகாயங்கிற ஒரு ரிட்டையர்ட் மேன் ஆஃபீஸர் தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை ஜாம்னு நடத்தணும். அது அவரோட ஆசை மட்டும் இல்லாமல் அதுதான் அவரோட கௌரவமாகவும் அவர் நினச்சி அதை பண்ணணும்னு நினச்சாரு. நவம்பர் 9ஆம் தேதி பண்ணணும். நவம்பர் 9ஆம் தேதி தான் அவர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களோட சம்மந்தி வீட்டுக்காரவங்க இல்லை, நவம்பர் 7 திங்கக்கிழமை தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவர் புதன்கிழமை பண்ணுனா கல்யாணத்துக்கு மண்டபம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க சம்மந்தி வீட்டுக்காரவங்க கேட்கல. அப்படிங்கிறதுல அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் உடனே ஒரு கல்யாண மண்டபத்தை, ஏசி மண்டபம், பெரிய மண்டபம், அதை புக் பண்ணுறாரு. அதை புக் பண்ணையில் அந்த மண்டபத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட், அந்த ஃபுல் அமௌண்ட்டை தரதுக்கு நீங்கள் ரெடியான மண்டபத்தினுடைய ஓனர் கேட்குறாரு. இவங்கனால அது முடியாதுங்கிற பட்சத்தினால அதனுடைய பாதி அமௌண்ட்டான 50,000 அட்வான்ஸாக கொடுத்துட்டு திரும்ப மளிகை கடைக்காரவங்க, காய்கறி கடைக்காரவங்க, வாழை மரம் இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு, மாலை கடைக்காரவங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அவர் ஒரு ரிலாக்ஸாக உட்கார போகும்போது அவரோட மகன் சொல்கிறான், கட் பண்ணிக்கிறேன் வரையில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வரையில் அவரோட சம்மந்தி வீட்டுக்காரம்மா ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் மாப்பிள்ளைக்கு நீங்கள் ஒரு ஃபோனில் தான் மோதிரம் போடணும் அப்படிங்கல. ஆனால் அவர் யோசிக்கிறாரு, நம்ம ஆசாரிட்ட வேற செய்ய கொடுத்துட்டோமே, அது கரெக்டாக அவர் ஒரு ஃபோனில் செஞ்சுருப்பாரா அப்படிங்கிறது இவங்க டவுட் பண்ணிக்கிட்டே வராங்க. இவர் ஒரு ரிலாக்ஸாக உட்கார போகும்போது அவரோட மகன், அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, பாலிமர் நியூஸில் ஏதோ ஒரு நியூஸ் போடுறாங்க, ஏதோ அறிக்கைறாரா, அதை பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி 2 பேருமே உட்காந்து பார்க்குறாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, மோடி பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மோடி ஒரு அறிக்கை விடுறாரு. பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றணும், மாற்றையில் தான் கருப்பு பணம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் புழக்கத்தில் அதெல்லாம் ஒழிக்கலாம் அப்படிங்கிற அறிக்கையினால இந்த அறிக்கையை அவர் வெளியிடுறாரு. இந்த அறிக்கையை கேட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி பண்ண முடியாதே அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. உடனே அவரோட மகன் சொல்கிறான், அப்பா நம்ம தான் ஹோட்டலில் 20 ரூம் புக் பண்ணியிருக்கோம்ல, நம்ம 20 ரூமுக்கு போய் நம்மளோட சொந்தக்காரவங்க எல்லோரும் வரும்போது நம்ம நம்ம அந்த அவங்கள்ட்ட அவங்கள ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஏடிஎம்மில் மினிமம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எடுக்கலாம். அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஏடிஎம்மில் எடுத்தோம்னா நம்மளால் ஒரு பாதி அமௌண்ட்டை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட மகன் ஐடியா கொடுக்குறாங்க. அப்படின்ட்டு ஐடியா கொடுத்து அந்த சாயங்காலம் 7 மணிக்குள்ளே வந்துடுவாங்க, நம்ம போய் 12 மணிக்குள்ளே எடுத்துடலான்னு போகையில் அவரோட பையனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வருது. அந்த குறுஞ்செய்தி என்ன அப்படின்னா, நாங்கள் யாருமே கல்யாணத்துக்கு வரலப்பா, எங்களுக்கும் நிலமை சரியில்லை, நாங்கள் எதுவுமே செய்கிறதுக்காக எங்ககிட்ட பணமும் மாற்றி வைக்கல, அதனால் நாங்கள் நிலமெல்லாம் சரியானதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்துக்கு வர்றோம், இப்போதைக்கு எங்களோட வாழ்த்துக்களை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா அவங்களோட சொந்தக்காரவங்கெல்லாம் சொல்லுறாங்க. அப்போம்போது இவரோட அப்பா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போம்போது அப்பா சரி விடுங்க, எதுவும் நினச்சிக்க வேணாம், நம்ம இப்போ போய் ஏடிஎம்மில் 12 மணிக்குள்ளே 2000 எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 4000 ஆயிரும், நாளைக்கு பேங்க்கில் போய் காலையில் 4000 எடுத்துக்குவோம் அப்படின்ல. பேங்க்கு காலைல 10 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்ட்டு இப்போ ஏடிஎம் பணம் எடுக்க 2 பேருமே போகிறாங்க. 2 பேருமே போகும்போது அங்கே போனால் ஒரு ஏடிஎம்மில் கூட க்யூ லைனில் நிற்கும்போது ஒரு ஏடிஎம்மில் கூட கூட்டங்கள் கம்மியாக இருக்குது. 2 பேருமே இப்போ ஏடிஎம்காக பணம் எடுக்க போகிறாங்க. அங்கே பணம் எடுக்க போகும்போது எந்த ஏடிஎம்மே ஃப்ரீயாக இல்லை, எல்லாமே லைன் பை லைனாக க்யூவில் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க நைட் அண்ட் ஃபுல்லாக அலைஞ்சு விடிகிற நேரமே ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் அழுதுகிட்டு இருக்கையில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஒருத்தர் இவருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, இது மாதிரி உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பொண்ணும் கல்யாண பொண்ணும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, என்னோட ஒய்ஃபு தான் உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, சம்மந்தி வீட்டுக்காரம்மா வேற ஃபோன் அடித்தாங்களாம், உங்களோட பொண்ணுக்கு நாங்கள் எங்கள் கல்யாணம் பேசின இதுலேருந்து எங்களுக்கு வெறும் தடங்களாகவும் ஒரு கசப்பான செய்தியாக வருது, உங்கள் பொண்ணை நாங்கள் பேசுனதுனால தான் இப்படி வந்துச்சுன்னு
ஒரு பழி சொல்கிறாங்க அந்த சம்மந்தி அம்மா. அதை அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்லும்போது அதை அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, சரி ஓகே எல்லாம் சரியாயிரும், நாங்கள் வந்துடுறோம், அவங்கள அழுகாமல் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காலையில் வராங்க. காலையில் வரும்போது கல்யாணம்னு முடிவு பண்ணிவிட்டு இது மாதிரி ஆனும்போது எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் அவர் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு படிவம் கொடுத்தா அந்த அந்த படிவத்தை வச்சு நம்ம 1 லட்ச ரூபா இல்லைன்னா 5 லட்ச ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம் உடனே அப்படின்னு அந்த ஐடியா வந்து இவர் பொண்ணுக்கிட்ட சொல்கிறார், ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா, நம்ம இப்படி எடுத்துக்கலாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவரோட பொண்ணு சொல்கிறாங்க. எஸ்பி ஆஃபீஸில் படிவம் வாங்குறது ஒன்றும் ஈஸி இல்லைப்பா, அவரை போய் பார்க்கணும், அவர் நமக்கு தருவாராப்பா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போம்போது சம்மந்தி அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் வழக்கப்படி நாங்கள் தாலியை வந்து செயினில் தான் போடுவோம், அந்த செயினும் எங்களால் இப்போ காலையில் தான் கடையில் கொடுப்பேன்னு சொன்னாங்க, நீங்கள் கொடுத்த வரதட்சணை பணமும் எங்களால் மாற்ற முடியலை, அப்போ என்ன வரதட்சணை மாற்ற முடியலை, என்ன பண்ணுறது அப்படின்னும்போது இவர் சொல்கிறாரு, நான் சொன்ன தேதியிலே கல்யாணம் வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்ல, நீங்கள் உங்கள் தேதியில் வச்சதுனால தான் இப்படி ஆச்சுன்னொன்னே 2 பேருக்குமே ஒரு மன கஷ்டம் வந்து அவங்க ஃபோனை வச்சுருவாங்க. உடனே இவரோட மச்சான் வந்து சொல்கிறாரு, மலையேற போனாலும் மச்சானோட உதவி வேணும்ல, என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி நடந்தது எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, அவங்க அக்கா வந்து சீட்டு போட்டு பணம் 1 லட்ச ரூபா வச்சுருப்பா, அந்த பணத்தை நீ ஃபோன் அடித்து கேளு, அவள் தருவா, அதை வச்சு நீங்கள் தாலியை போய் வாங்கிட்டு வந்துடுங்க, மீதியெல்லாம் எப்படியாவது கட்டிக்கலாம், கட்டி மேனேஜ் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு அப்படிங்கும்போது அவர் உடனே அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி எங்கக்கா இருக்க, என்னக்கா பண்ணுறேன்னு இது மாதிரி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இது மாதிரி பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு, யார் உங்கள் மாமா சொன்னாரா இல்லை நீயா கேட்குறேனோ, அக்கா இது இப்போதைக்கு தேவையில்லை, மாமா சொன்னதாகவே இருக்கட்டும் இல்லை நானே கேட்குறதாவே இருக்கட்டும், நீங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கள், சம்மந்தியும் அது மாதிரி கோச்சிக்கிறாங்க, தாலி வேணும் அப்படிங்கும்போது சரி ஓகே நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேங்க அப்படிங்கும்போது இவர் சொல்கிறாரு, எல்லாமே 100 50 தானக்கா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படி தான் வச்சுருக்கேன், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. உடனே அவர் கொடுத்து நான் போய் எப்படியாவது கல்யாணத்துக்குள்ளே தாலி கைத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன், நம்ம எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரரை மாலை வாங்க போக சொல்லியிருக்காரு. அந்த மாலை வாங்க போனவர்கிட்ட 10,000 ரூபா அமௌண்ட்டு கொடுத்து விட்ருக்காரு. அவரும் 10,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டு அங்கே மாலை வாங்க போயிருக்காரு. காய்கறி சமையல்கார் வந்திருக்காரு. சமையல்கார் காய்கறி எல்லாமே கொஞ்சமாக வாங்கிட்டு வந்ததை பார்த்து இவர் கேட்குறாரு, என்னப்பா இதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு. அண்ணன் எனக்கும் அதே பிரச்சனை தான், காசு மாற்ற முடியலை நீங்கள் கொடுத்த பணத்தை அப்படிங்கையில் நம்ம எப்படி 50% பேர் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, நம்ம இந்த கல்யாணத்துக்கு வராதவங்களுக்கு நம்ம எப்படியாவது கச்சிதமாக எல்லாத்தையும் இப்போது இது பண்ணிடுறேன், கச்சிதமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு சமையல்கார் சொல்கிறாரு. சரிப்பா எப்படி நான் நம்புறதுன்னு தெரில, ஆனால் ஏதோ பண்ணி பார்த்துக்கப்பான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் போய் போகிறாரு, தாலி கயிறு வாங்க போகிறாரு. சம்மந்தியம்மாவிடும் ஏதோ மன வருத்தத்திலே இருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமேல் மூடி அறிக்கை விட்ட இந்த கசப்பான செய்தியை பற்றி யாருமே புலம்பாதீங்க, எல்லோரும் போய் அவங்களுடைய சமையலறையில் போய் கடுகு டப்பா மசாலா டப்பாவையும் அரிசி டப்பாவையும் தேடி பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு செலவுக்கு தேவையான பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா கருப்பு பணம் ஒழியணுங்கிறத முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கருப்பு பணத்தினால இது மாதிரி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டதையும் இந்த கதையில் சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய கருத்தாக இருக்குது. நன்றி.